கல்வி ஒரு கூர்மையான ஆயுதம். நன்கு கற்றவர்கள் கல்லாதவர்களிடம் பணிவுடனும் பண்புடனும் நடந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் காட்டு விலங்குகளை விட மிக கொடிய ஆபத்தானவர்கள். எவ்வளவு தூசி பறக்குது, பார்த்து பண்ணுங்கப்பா. மெதுவா. ராம்ஜி, கொஞ்சம் இங்க வாங்க. சொல்லுங்க செட்டியா. பெருக்கி கூட்டுறாள் இன்னைக்கு வரலையா? வரலையே. மாசத்துல 10 நாள் இருந்தாலும் வரலன்னா எப்படி வேலை நடக்கும்? பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அண்ணன் எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு வச்சிருக்காரு? அண்ணன் மட்டும் வரட்டும், இந்த மாதிரி ஆளுங்களை வேலையை விட்டு தூக்கணும். சரியா, அவனுக்கு புரிய வைக்கலாம். அவன் தெரிந்த ஒரு வாய்ப்பு கொடுப்போம். திடீர்னு ஒருத்தருடைய வயிற்று பழப்ப பறிக்கிறது ரொம்ப தப்பு சேட்டையா. ராம்ஜி, அவனுக்கு எவ்வளவு தடவை சொல்லியாச்சு, அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே. இந்த பாருங்க ராம்ஜி, எல்லாரும் உங்களை மாதிரி பொறுப்பா வேலை செய்யற ஆளுங்க கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டாலும் சரி, ஒழுங்கா வேலை செஞ்சு சம்பாதிக்க நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை வேலையை விட்டு அனுப்புறதுதான் சரி. நான் வெளியே போய் யாராவது கிடைக்கிறாங்களான்னு பாக்குறேன். கண்டிப்பா யாராவது கிடைப்பாங்க. சேட்டையா, அந்த வேலையை எனக்கு கொடுங்கல. என் வேலையோட சேர்த்து அதையும் செய்கிறேன். வேற ஒரு ஆளு வைக்கிறதுக்கு அது எனக்கு கொடுங்கல. நானே கூட்டி பெருக்கிடுறேன். நீங்க எனக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை கொடுங்க. என்ன ராம்ஜி, என்ன பேச்சு பேசுறீங்க? நானும் அண்ணனும் உங்களை ரொம்ப மதிக்கிறோம். நீங்க சுபேதாரா இருந்த ஆளு. உங்களை வச்சு நாங்க எப்படி இந்த வேலையெல்லாம் வாங்க முடியும்? அண்ணனுக்கு தெரிஞ்சா அவரு ரொம்ப கோவப்படுவாரு. சேட்டையா, நான் வேலைன்னு வந்துட்டா கூச்சப்படாம செய்வேன் ஐயா. என்னோட பையன், பெரிய பையன், வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அவனோட அப்பாவால பசங்களை நல்லபடியா படிக்க வைக்க முடியும்னு அவனுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. வீட்டை என்னால பாத்துக்க முடியும்னு அவனுக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்ணேன். அப்பாவால தனியால வீட்டை சமாளிக்க முடியும்னு அவனுக்கு புரிய வைக்க முடியல. நான் எல்லா வேலையும் பார்ப்பேன் சேட்டையா, எந்த வேலையும் பார்ப்பேன். அதனால இன்னும் கொஞ்சம் அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் ஐயா. எனக்கு கொடுங்க. உங்களோட இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். சரி ராம்ஜி, நான் ஒண்ணு பண்றேன். நான் உங்களோட சம்பளத்தை அதிகம் பண்றேன். ஆனா நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நானும் எங்க அண்ணனும் உங்களை ரொம்ப பெரிய இடத்துல வச்சிருக்கிறோம். நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தா எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி நான் வேணாம் சேட்டையா. எனக்கு வேலை தான் வேணும், கருணை வேண்டாம். நீங்க வேற ஏதாவது தேடி கண்டுபிடிக்க. மன்னிச்சிருங்க. அப்ப சரி ராம்ஜி சக்பால், சரி. உங்க பையன் பீமராவ் எப்படி இவ்வளவு பெரிய ஆளா இருக்கான்னு இப்ப புரியுது. அவன் அப்பா இவ்வளவு சுயமரியாதை உள்ளவரா இருந்தா அவனுக்கும் அந்த தாக்கம் இருக்க தானே செய்யும். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அப்படியே செய்யுங்க. இனி நீங்களே எல்லா வேலையும் பாருங்க. ஆனா அப்புறம் ஒரு விஷயம், நீங்க ஏன் முன்னாடி இந்த மாதிரி வேலை பார்க்காதீங்க. நான் வெளியே கடைக்கு போறேன். வேலை முடிஞ்சதும் என்கிட்ட சொல்லுங்க, நான் திரும்ப வரேன். ரொம்ப நன்றி. அப்புறம் அண்ணன் ஏதாவது கேட்டாருன்னா அவர்கிட்ட நீங்க தான் பதில் சொல்லணும். சரி சரி சேட்டையா. அம்மா, இங்க ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்களேம்மா. இல்ல இல்ல, இங்க வேலை எல்லாம் எதுவும் இல்ல, கிளம்பு.
ஐயா ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, எனக்கு வேலை வேணும். நீ சத்பாலோட பொண்டாட்டி தானே? இங்க பாரு, வீட்டுக்குள்ள உனக்கு எந்த வேலையும் கொடுக்க முடியாது. அப்புறம் என்ன வேலை கொடுப்பேன்? ஐயா வெளியில எந்த வேலையா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. சாணி அள்ளி தோட்டத்துல போய் போட்டு வரணும். பள்ளிக்கூட ஆசிரியரோட இடம் இருக்கு தெரியுமா? அதுக்கு பக்கத்துல தான் என்னோட இடம். பண்ணுவியா? கண்டிப்பா பண்ணுவேங்க ஐயா. அப்ப சரி, பின்னாடி மாட்டு தொழுவம் இருக்கே, காலையிலையும் சாயந்தரமும் சாணி அள்ளி என் தோட்டத்துல கொட்டிடணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. கிளம்பு. நான் உயிரோட இருக்க காலம் வரைக்கும் என்னோட முழு சக்தியோட நான் உழைப்பேன். கண்ணபாலா, உன் அப்பா நீ நினைக்கிற மாதிரி பலவீனமானவர் இல்லைன்னு கண்டிப்பா நீ ஒரு நாள் புரிஞ்சுக்குவ. என் குடும்பத்துக்காக நான் எந்த வேலை வேணும்னாலும் செய்வேன். நான் கொஞ்சம் பேர்கிட்ட பேசி பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 10-15 நாள் கஷ்டப்பட்டு படித்தா நல்லா வாத்திய வாசிக்க கற்றுக்கலான்னாங்க. 4-5 மாதத்தில் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிடலாமா? இருக்கிற பணத்தை வச்சு இந்த மாசம் ஓட்டிடலாம். நாளையில இருந்து வெளியே தேநீர் குடிக்கிறல்ல, அப்படி குடிக்கிறது நிப்பாட்டிடலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சமாகும். என்னோட மூத்த பையனால முழுசா படிக்க முடியலங்கிற வருத்தம் வாழ்நாள் முழுக்க எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் வீட்லயே இருந்தா எனக்கு வேலை இல்லைன்னு பசங்க நினைச்சுக்குவாங்கம்மா. அதனால பசங்களோட மன தைரியம் குறைஞ்சு போயிடுமா. அதே நேரத்தில் வெளியே போனா வேலையாவது தேடலாம்ல. அந்த தேநீர் கடைக்காரர் இருக்காரே, அவரு கடை எதிர்க்கவே நான் ஒரு தேநீர் கடை திறப்பேன். இத வச்சு பொண்டாட்டிக்கு வைத்தியம் பாரு, இல்ல பையனை படிக்க வை. அம்மா அப்பாவோட சந்தோஷம் தான் முக்கியம், கல்யாணம்லாம் அப்புறம் தான். அம்மா, ஃபீஸ் கொடுக்கறதுக்கு பணம் வேணுமா? இப்போ உங்ககிட்ட வேற பணம் இல்லைல்லம்மா, அதனால தான் பணம் சம்பாதிக்க போனோம். பீமா, பீமா, என்னாச்சு? பீமா, அந்த பொண்ணு அதான் நீ படிக்கிறதுக்காக சொன்னியே, அவ இப்போ உன்னை பார்க்க பள்ளிக்கூடம் வந்திருந்தா. ஆனா அதுக்குள்ள நீ கிளம்பி வந்துட்ட. எதுக்கு? எனக்கு என்ன தெரியும், அவதான் உன்னை பார்க்கணும்னு வர சொன்னா. அதெல்லாம் சரி, எங்க பார்க்க வர சொன்னா? மேல் ஜாதிக்காரங்க தெரு முடியிற இடம் இருக்குல்ல, அங்க ஒரு மாந்தோப்பு இருக்கு, அங்கதான் வர சொன்னா. அப்ப சரி. சரி துருவா, நீ எங்க போற? எங்க கூட வா. நான் ஒரு வேலையா போறேன், நீ போய் முதல்ல பாத்துட்டு வா. அதுக்குள்ள நான் என் வேலைய முடிச்சிட்டு வரேன். சரி துருவா. சேட்டையா, முடிஞ்சிருச்சு. வாங்க வாங்க. வாங்க ராம்ஜி, ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். சேட்டையா, நான் உங்க கூட. இங்க பாருங்க ராம்ஜி, நீங்க கேட்ட மாதிரி நான் வேலை செய்ய விட்டேன்ல, இப்ப என் கூட நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன ஆனாலும் சரி, உட்காருங்க. இல்ல, அது வந்து. அட உட்காருங்க, உட்கார்ந்து சாப்பிடலாம். உட்காருங்க. ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது தனி சுகம். இந்தாங்க ராம்ஜி, சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி சேட்டையா. ராம்ஜி, எங்க அப்பா ரொம்ப நேர்மையான ஒரு வியாபாரி. நாங்க எங்க அப்பாவோட சொந்த ஊர்ல இருந்தப்போ
அந்த கிராமத்து ஆளுங்கெல்லாம் சேர்ந்து எங்க அப்பாவுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க. ஆனா எங்க அப்பா யாருக்கும் இன்னும் பதில் சொன்னதே கிடையாது. எங்க அப்பா அதே அறிவுரையை தான் எங்களுக்கும் கொடுத்திருக்காரு. பதில் சொல்றது நம்ம வேலை இல்லைன்னு சொல்லுவாரு. அப்படி எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு அவர் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. தெரியுமா ராம்ஜி, அவரு போனதுக்கு அப்புறம் கிராமத்துல இருந்த உயர் ஜாதி ஆட்கள் என்னையும் எங்க அண்ணனையும் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. ஒரு நாள் கிராமத்துல இருந்த ஒரு மேல் ஜாதி ஆள் நானும் அண்ணாவும் தனியா இருந்தப்போ வந்து எங்க 2 பேரையும் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டோம். நாங்க அடிச்ச அடியில அந்த ஆள் மயக்கம் போட்டே விழுந்துட்டான். அந்த ஆளு கண் முழிச்சா கண்டிப்பா அந்த ஆளால எங்க குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து வரும்னு நாங்க பயந்தோம். அதனால அப்பவே நாங்க அண்ணன் தம்பி எங்க குடும்பத்தோட அந்த கிராமத்தை விட்டுட்டு இங்க வந்துட்டோம். அன்னையில இருந்து நானும் எங்க அண்ணனும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக பொய் சொல்றதுன்னு முடிவெடுத்தோம். ஏன்னா இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு மரியாதை இல்லை, அவங்களால வாழவே முடியாது. அதனால நாங்க 2 பேரும் நேரத்துக்கு ஏத்த மாதிரி சுயநலவாதியாவும் கெட்டவங்களாவும் சூழ்ச்சிக்காரங்களாவும் மாறிட்டோம். இப்ப பாருங்க, எங்க வாழ்க்கை நல்லா போகுதுல்ல, எந்த குறையும் இல்லையே. சரி ராம்ஜி, இது வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. எது சரியான வழி ராம்ஜி? எங்க அப்பாவோட வழியா இல்ல வாழணுங்கிற எங்க வழியா? உங்க அப்பாவை மாதிரி எல்லா விஷயத்திலும் நடந்துக்கிறதும் தப்புதான். இல்ல உங்களை மாதிரி பொய்யையும் சூழ்ச்சியையும் பயன்படுத்துறதும் தப்புதான். ஒரு கெட்ட செயலுக்கு பழி வாங்கறதுக்கு நாமளும் கெட்ட வழியை தேர்ந்தெடுக்கிறது எப்படி பார்த்தாலும் தப்பான விஷயம் தான் சேட்டையா. என்ன மன்னிச்சிருங்க சேட்டையா, நீங்க திடீர்னு கேட்டதும் உண்மை வாய் தவறி வந்துருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, முகத்துக்கு நேரா பேச ஒரு ஆள் வேணும்ல. நீங்க சாப்பிடுங்க. இந்த சத்பாலோட பையன் நம்ம தெருவில் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பீம், இடம் இதுதான், ஆனா அந்த பொண்ணை காணுமே. நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு என்னாச்சு? பீமா, நான் புத்தகத்தை எடுத்துட்டு படிக்க போனேன். அப்பா என்னோட புத்தகத்தை கிழிச்சிட்டாரு. அவர் என்னையும் அடிச்சிட்டாரு, அம்மாவையும் அடிச்சிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றது? எப்படி படிக்கிறது? நீ ஏதாவது ஒரு வழி சொல்லு பீம். நான் படிக்க ஆசைப்படுறேன். நீ தினமும் இப்படி அடி வாங்குறதுக்கு பதிலா படிப்பை விட்டுரு. மாட்டேன், நான் படிக்க ஆசைப்படுறேன். அதுக்காக தான் பீமை சந்திக்க வந்திருக்கேன். ஆனா பீமாவால இதுல என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும், பீமாவால பண்ண முடியும். பீமா எவ்வளவோ போராட்டங்களுக்கு நடுவுல படிக்கிறான். அதாவது பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றதுன்னு அவனுக்கு தெரியும். இவன் போராடுற வழியை எனக்கு சொல்லி கொடுத்துட்டா நான் அதுபடி போராடுவேன். எந்த போராட்டத்திலையும் ஒன்னா சேர்ந்து போராடினா வெற்றி பெறலான்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. நம்ம எதிர்க்கிறவங்க எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் பலசாலியா இருந்தாலும் நம்ம இன்னும் ஈடேற வரைக்கும் நம்ம உறுதியாத்தான் இருந்தாகணும். ஆனா பீம், எங்க அப்பா முன்னாடி எங்க அம்மா கூட எதுவும் பேச மாட்டாங்க. என்னால எப்படி அவரை எதிர்த்து உறுதியா இருக்க முடியும்? நீ பின்னாடி போகாம இருந்தாலே போதும். மத்தவங்க உன்னோட மனசை கலைக்கிறதுக்கு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உன் எண்ணம் முழுக்க உன் லட்சியத்திலே இருக்கணும். வேணும்னா பாரு, ஒரு நாள் நீ கண்டிப்பா ஜெயிப்ப. இறுதி வெற்றி உனக்கு தான். ரொம்ப நன்றி பீம், நீ என்னோட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்திட்ட. அதனால இதை எடுத்துக்கோ. இது என்னது? பாயாசம். அன்னைக்கு கடைக்காரர் உங்களுக்கு பாலும் அரிசியெல்லாம் தரல, அதனாலதான் நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். நான் இதை வாங்க மாட்டேன். நீ எனக்கு படிக்கிறதுக்கு வழி காட்டியிருக்க, அதுக்கான குரு தட்சணையா இதை ஏத்துக்கோயேன். ஆமா பீம், யாராவது அன்பா கொடுத்தா வேணான்னு சொல்லக்கூடாது. ரொம்ப நன்றி. சரி, நான் கிளம்புறேன். பீம்,
பெரிய ஆளுங்க வீட்டுல செஞ்ச பாயாசம் ரொம்ப அருமையா இருக்கும்ல. என்னால கட்டுப்படுத்த முடியல, நான் இப்பவே சாப்பிடுறேன். ஆனந்தண்ணே, வீட்டுக்கு போலாமா? மஞ்சுளா அக்கா, துளசி அக்கா கூட சேர்ந்து நம்ம பாயாசம் சாப்பிடலாம். அப்படின்னா வா 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 வா, சீக்கிரம் வா. ஆனந்தண்ணே, 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 சாப்பாடுன்னு வந்துட்டா அவ்வளவுதான். இந்த ஊர்ல சாப்பாடு போட்டி வச்சா அண்ணன் தான் ஜெயிப்பான். ஆனந்தண்ணே, எங்க ஓடுறீங்க? என்னாச்சு பி? எதுக்கு இப்படி பயந்து ஓடி வர? அப்பா, உங்களெல்லாம் யாரு? ஏன் இப்படி இருக்காங்க? அப்பா சொல்லுங்கப்பா, உங்களெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? உங்க அப்பா எப்படி சொல்லுவாரு? எங்களை பார்த்து பயப்படாதப்பா. எங்களுக்கு உன்னை பார்த்ததுமே புரிஞ்சிருச்சு. நீ எங்களை பார்த்து பயந்து அப்படி ஓடி வந்ததும் நாங்க யாருங்கிறதையும் நாங்க ஏன் இப்படி இருக்கிறோம்னு புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கிறதையும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் உன் பின்னாடியே நாங்களும் ஓடி வந்தோம். இங்க பாரு பீம்ராவ், இன்னைக்கு நாங்க இப்படி இருக்கோம், நாளைக்கு வேற யாராவது இப்படி இருப்பாங்க. அது நீயா கூட இருக்கலாம். எங்களை பார்த்து ஓடாத. இதுதான் யதார்த்தம்ங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. எங்களுக்கு பதிலா நீயோ உங்க அப்பாவோ அந்த உயர்ந்த ஜாதிக்காரங்க தெருவழியா போனா நீங்களும் இப்படிதான் போயாகணும். இல்ல, நான் அப்படியெல்லாம் போகவே மாட்டேன். அப்பா சொல்லுங்கப்பா, நான் எப்பவும் அப்படி பண்ண மாட்டேன். உங்க அப்பா எப்படி சொல்லுவாரு? நாங்க சொல்றோம். இதோ இந்த சட்டி இருக்குதே, இது எதுக்கு தெரியுமா? நாம அந்த உயர்ந்த ஜாதிக்காரங்க தெருவுக்குள்ள போகும்போது நம்மளோட எச்சில் அவங்களோட பூமியில விழாம இருக்கதா. பின்னாடி இருக்கிற துடுப்பு எதுக்குன்னா, அவங்க தெரு வழியா நம்ம நடந்து வரும்போது நம்ம காலடி தடத்தால அவங்க தெரு அசுத்தமாயிடுமா, அத போக்கத்தான் இந்த துடுப்பு. ஞாபகம் வச்சுக்கோ பீமராவ், நாளைக்கு நீ அந்த தெருவழியா போனா நீயும் இப்படிதான் போயாகணும். மாட்டேன், நான் கண்டிப்பா அப்படி செய்ய மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் மூளை மழுகிருச்சா? என் பையன் கிட்ட எதுக்காக அப்படி சொன்னீங்க? அவனுக்கு இத பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. தெரியாதா?
வாழ்க்கை முழுக்க இப்படியே இருப்பானா? இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கே அவன் இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ராம்ஜி. இந்த ஊர்ல எவ்வளவுதான் பூ பூத்தாலும் நமக்கு கிடைக்க போறது என்னவோ முள்ளுங்க தான். அந்த முள் ஒரு நாள் உன் பையன் காலையும் குத்தும். நான் என்னைக்கு அப்படி நடக்க விட மாட்டேன். என் பையன் பீம் நிச்சயம் அப்படி பண்ண மாட்டான். அவன் ஒரு வீரன். நம்ம சமூக முன்னேற்றத்துக்காக போராடுறவன். இந்த அநீதியெல்லாம் அவன் அனுமதிக்கவே மாட்டான். பீமாராவ் இதெல்லாம் அழிக்க போராடுவான். அவனை நான் தயார் பண்ணுவேன். இப்படி வீணா பகல் கனவு காணாத ராம்ஜி. உண்மையை எவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்கிறையோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது. உன் பையனுக்கும் அதான் நல்லது. அந்த மேல் ஜாதிக்காரவங்களோட எச்சில விட கேவலமா தான் அவங்க நம்மள பாக்குறாங்க. என்ன நீ எங்க போயிட்டு வரீங்க? ரொம்ப நேரமா ஆளைய காணோம். டாக்டர் என்ன நடக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதான் நடக்கலான்னு போயிருந்தேன். காணுமேனு தேடினேன். நீங்க சாப்பிடல, மருந்து வேற சாப்பிடணுமே. வாங்க சாப்பாடு சாப்பிட்டு மருந்தையும் சாப்பிடுங்க. வாங்க. பாத்து பாத்து மெதுவா. இந்த பசங்க இருக்காங்களே. ஐயோ ஆனந்தண்ணே, பங்கு வைக்கிறதா இருந்தா சரியா பங்கு வை, இல்லனா என்கிட்ட கொடு. என்ன ஆச்சு? எதுக்காக இப்ப சண்டை போடுறீங்க? அம்மா, அன்னைக்கு கிராமத்துல எல்லாரும் முன்னாடி வந்து படிக்கணும்னு சொன்னால அந்த பொண்ணு பாயசம் கொடுத்திருக்கா. ஆனா ஆனந்தண்ணாவை பாருங்களா, அவங்களே சாப்பிடுறாங்க. கொடுங்கண்ணா. நான் சாப்பிட்டு தரேன். கொடுங்கண்ணா. சரி சரி, அவனை சாப்பிட விடுங்க. அவன் தரவே மாட்டான். அவனை பத்தி உங்களுக்கு தான் தெரியும்ல. நல்ல சாப்பாடா இருந்தா யாருக்கும் கொடுக்காம அவனே சாப்பிட்டுருவான். நான் பெத்த பிள்ளைங்கள்லயே சாப்பாட்டு பிரியம் இவன் ஒருத்தன் தான். எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுருவான். சின்ன வயசுலயே 2 கிளாஸ் பால தனியா குடிப்பான். அம்மா, என்னாச்சு? அம்மா, நான் எப்பவுமே கழுத்துல பானையை தொங்க விட்டுட்டு இடுப்புல தொடப்பத்தை கட்டிக்கிட்டு போகவே மாட்டேன். என்ன? ஒண்ணும் புரியல. பீம் என்ன சொல்றான்? கடைசியில அந்த உண்மையும் இவனுக்கு தெரிஞ்சு போச்சா? பீமா, நிமிந்து என்ன பாரு. உண்மையை பார்த்து நீ இப்படி பயந்தா அப்புறம் எப்படி போராடுவ? நான் விளக்கமா சொல்றேன். நீ இப்ப பாத்தியே, இப்படித்தான் நம்மளுடைய ஜாதி ஆளுங்க நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய இயலாமை. நீ அதுக்காக பயப்படாத. நம்ம ஜாதி அவங்க தண்டிக்க பயன்படுத்துற ஒரு ஆயுதம். இது காலம் காலமா நடந்துகிட்டு வருது. இதை அழிக்கிறதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் முடியும் பீமா. நம்மள மாதிரி சிந்திக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும். இந்த மாதிரி மூட பழக்கங்களை ஒழிக்கிறதுக்கு குரல் எழுப்பணும். அதுக்காக நம்ம எல்லாரும் அத்துமீறி போராடவோ சண்டை போடவோ தேவையில்லை. நம்ம ஆளுங்க அவங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டா மக்கள் பார்க்கிற பார்வை கண்டிப்பா மாறி போயிடும். பீமராவ், நம்ம ஜாதியை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் சுயமரியாதையோட வாழ ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும்.
உன்னை பத்தி மட்டும் யோசிக்காத, எல்லார பத்தியும் யோசி. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அவனை போக விடு பீமாபாய். அவனை சிந்திக்க விடு. மனசு குழம்புனாதான் ஒரு தெளிவு பிறக்கும். அது ரொம்ப தேவை. எங்களை மாதிரி நீயோ உங்க அப்பாவோ அந்த உயர் ஜாதிக்காரங்க தெருவுக்குள்ள போனா நீங்களும் இப்படிதான் போயாகணும். பாப்பா, பண்டிதரையா, 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 நகைக்கடை சேட்டும் மங்கேஷும் நாளைக்கு வெளியில வந்துருவாங்க. வக்கீல் ஐயா இப்பதான் தகவலை சொன்னாரு. ஆமா, சேட்டையா மட்டும் வெளியில வரட்டும், அப்புறம் ராம்ஜி சக்பாலையும் அவன் குடும்பத்தையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அவனுக்கு ஜாதி கட்டமைப்பை மீறி இப்ப செயல்பட ஆரம்பிச்சுட்டானுங்க. அந்த பொடி பயலுக்கு எவ்வளவு திமிரு! அவன் என்னையே கை நீட்டி பேசுறான். ஆமாமா, அன்னைக்குதான் பார்த்தோமே, நம்ம அந்த சவுத்தை உடைக்க போனப்போ அவன் நம்ம ஐயாவோட வாயவே அடைச்சிட்டானே. அன்னைக்கு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்காக தான் நான் பேசாம விட்டேன். இல்லைன்னா அன்னைக்கு அவனுங்களை எல்லாம் நான் கூண்டோட அழிச்சிருப்பேன். பண்டிதர் ஐயா அன்னைக்கு விட்டுட்டோம், ஆனா இன்னைக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அந்த பீமராவ் அவன் ஜாதி ஆளுங்க கொஞ்சம் பேரு கழுத்த சட்டியையும் இடுப்புல துறப்பத்தையும் கட்டிக்கிட்டு உயர் ஜாதிக்காரங்க தெரு வழியா போறத பார்த்திருக்கான். அப்புறம் என்ன, அத பார்த்துட்டு அவன் பயந்து போய் ஓடிட்டானா. இது ரொம்ப நல்ல செய்தியாச்சே. அந்த பையன் பயப்படுறானா? நகைக்கடைக்காரர் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம செய்யற வேலையில அவன் பயந்து சாவணும். இல்லைன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிக்கணும். ஓஹோ, அப்ப என் அப்பா திரும்பி வந்ததும் புது நாடகத்தை ஆரம்பிக்க போறாங்களா? நான் உடனே இந்த விஷயத்த பீம்ராவ் அப்பா கிட்டயும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் சொல்லி ஆகணும். பீம், யோசிச்சது போதும்பா, உள்ள வந்து சாப்பிடுவா. பாப்பா, இருங்க அண்ணி, நான் போய் கூட்டிட்டு வரேன். இருங்க அண்ணி, அவன் வரமாட்டான். அவனுக்கு நான் அப்புறம் ஊட்டி விடுறேன். சரி. அத்தை, துருவனுக்கு சாப்பாடு எடுங்க, நான் அவனுக்கு கொடுத்துட்டு வரேன். எல்லாரும் படிச்சது போதும், வாங்க வாங்க சாப்பிடலாம். வாப்பா. பீமா, நான் வந்துட்டேன். அத்தை, துருவனே இங்க வந்துட்டா, சீக்கிரம் கொடுங்க. குடுக்குறேன் குடுக்குறேன். கொஞ்சம் இருப்பா. ஆனந்த், துருவா, உனக்கு சாப்பாடு தயார். நானே அங்க வரலான்னு இருந்தேன். இந்தா கொடு, நான் எடுத்துட்டு போறேன். நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எங்க அப்பாவும் தேநீர் கடை போட்டிருக்க மங்கேஷ் மாமாவும் நாளைக்கு ஜெயில இருந்து வராங்க. அதனால எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. அவன் சரியாதான் சொல்றான். நாம அவங்க கிட்ட எந்த பிரச்சனைக்கும் போக கூடாது. நாம நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். நாம எப்ப அவங்க கிட்ட பிரச்சனைக்கு போயிருக்கோம்? அவங்க தான் நம்ம கிட்ட பொறாமப்பட்டு நம்ம கிட்ட அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளையில இருந்து அந்த பக்கம் கூட நாம திரும்ப கூடாது. அப்பப்ப ஏன் பேச்சையும் கேளுங்க.
இன்னைக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேன். எனக்கு வயிறு சரியில்லை. எதை அனுபவிக்கணும்? எங்க பாயசத்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிடுவேன். இனியும் உங்க பாயசத்தை சாப்பிடுவேன். என்ன வயிறு தானே கெட்டு போகும்? எவ்வளவு கெட்டு போகும் நானும் பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து உங்களுக்கு தெரியும். எங்களோட ஓட்ட பந்தயம் முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க தான் அங்கேயும் இங்கேயும் ஓடணும். சொம்ப வர எடுத்துட்டு ஓடணும். வாய் சும்மா இரு. சரி சரி, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க. நீங்க இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பீமாக்கு கஷ்டமா இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறதா இல்ல எழுந்து ஓட்டமா வருதா? பீமாராவ், இன்னைக்கு நான் உன்னை பள்ளிக்கூடத்துல விட்டுறேன். வா. ஆனந்த், நீ வீட்லயே இரு. சேட்டையா, ஏதாவது யோசிங்க. அந்த ராம்ஜி சத்பால ஏதாவது செஞ்சாகணும். அங்க பாருங்க, அவங்க வராங்க. 2 பேரும் பக்கத்துல வரட்டும். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க 2 பேரும் இந்த வழியா போக முடியாது. இங்க பாருங்க, நான் அவசரமா போகணும். பையனை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போகணும். நீ எங்க வேணா போய்க்கோ. இதுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போற வரைக்கும் இருக்கிற இடம் எங்களோடது. இந்த வழியா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா கழுத்துல பானையும் இடுப்புல தொடப்பத்தையும் கட்டிக்கணும். தினமும் நாங்க இதே வழியா தான் போறோம். இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு தான் அறிவு வந்திருக்கு. எங்களுக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு. உங்க 2 பேரால இந்த இடமே அசுத்தமாயிடுச்சு. இனிமே நாங்க பொறுத்துக்க மாட்டோம். இந்த தரையை நீங்க சுத்தம் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் நீங்க அசுத்தம் பண்ணாம பார்த்துக்கவும் வேணும். ராம்ஜி சத்பால், இனிமே முடிவெடுக்க வேண்டியது நீதான். ஒன்னு பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு திரும்ப போயிடு. இல்லன்னா நாங்க சொல்றத செஞ்சுட்டு போ. அப்படின்னா நீயும் பையனும் இந்த வழியா போகலாம். நான் என் பையனை திரும்ப வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, என் பையன் பள்ளிக்கூடத்துக்கு போவான். நான் இதை செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கல்ல, நான் செய்யறேன். ஆனா நான் என் பையனை தோல் மேல தூக்கி வச்சு கூட்டிட்டு போவேன். முடியாது. 2 பேரும் இப்படித்தான் போகும்.
சரி மாட்டிக்கீங்க. வேணாப்பா, அப்படி செய்யாதீங்க. அவங்க சொல்றதை கேட்காதீங்க. அட கட்டாம இப்படி போக முடியாது தம்பி. உங்களை கண்காணிக்கிறதுக்காகத்தானே நாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அப்பா அப்பா வேணாப்பா, அப்பா வேணாம். என்னாச்சு? என்ன வேண்டாம்? என்னாச்சு? என்னாச்சு பீம்? எதுக்கு கத்துன? சொல்லுப்பா. அப்பா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ஆமாப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்பா அந்த பானை, அந்த தொடப்பம், பீம், ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பேப்பா. பேசாம படுத்து தூங்கு. பார்பிமா, அப்பாக்கு ஒண்ணும் இல்ல. நீ தூங்குப்பா. எனக்கு எதுவும் ஆகல. தூங்குப்பா. நீ தூங்கு, தூங்கு. தூங்குப்பா. பீமாவோட மனசுல அந்த சம்பவம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. நான் கழுத்துல சட்டியை மாட்டிக்கிட்டு சுத்துறதா அவன் கனவு கண்டிருப்பான் தான் நினைக்கிறேன். அதனாலதான் பயந்து போய் எழுந்திருக்கான். அதனால இத பத்தி இனி பீமா கிட்ட எதுவும் பேசக்கூடாது. அண்ணி முடி சிக்கா இருக்கு அண்ணி. ஒண்ணும் இல்ல அண்ணி, மருந்தெண்ணெய் போட்டு தேய்ச்சி விட்டா எல்லாம் சரியா போயிடும். ஆனந்தண்ணே, நீங்க ஏமாத்துறீங்க. நான் உன்னை ஏமாத்தல. 4 விழுந்துச்சு 4ன்னு சொன்னேன். இல்ல 3 தான் விழுந்தது. இல்ல 4 தான் வந்துச்சு. இல்ல 3. நான் வேலை கிளம்புறேன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. படிங்க படிங்க. சரிப்பா. படிங்க, எழுதுங்க. 4 தான். 3 தான். இல்ல 4 தான் விழுந்துச்சு. இல்ல 3 தான். 4 தான். 4 தான். 4 தான். 4 தான் சொல்றேன். 4 தான் விழுந்துச்சு. 4 தான். அப்பாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். கனவுல நடந்ததை நடக்க விட மாட்டேன். அண்ணே, பக்கத்து ஊர்ல விட்டுறீங்களா? உட்காருங்க. சரிங்க. அப்பா. ஏய், போ போ, கிளம்பு. ஏய், ஏய். அப்பா கிளம்பி போயிட்டாரு. இனி நானும் திரும்ப போகணும். பீமா, என்னாச்சு? உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல பீம். இல்லையே, என்னாச்சு சொல்லுங்க. இல்ல, நான் திரும்பவும் படிக்கணும்னு சொன்னேன். அதுக்கு அப்பா திரும்பவும் அடிச்சாரு. ஆனா நான் இப்ப அழவே இல்ல. போராடினா ஜெயிக்கலான்னு எனக்குள்ள நானே சொல்லிட்டு இருந்தேன். அத உன்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். இனிமே 2ல 1 தான் நடக்கும் பீமா. ஒண்ணு அப்பா படிக்க ஒத்துப்பாரு, இல்லன்னா அடிச்சு அடிச்சு என்ன அவரு கொன்னுடுவாரு. அப்ப நீங்க எப்படி தினமும் அடி வாங்கிட்டே இருக்க போறீங்களா? பீம், கிராமம் மொத்தம் உன்னை பத்தி தான் பேசுது. எல்லாரும் உன்னை பத்தி புகார் தான் சொல்றாங்க. ஆனா அந்த புகாருக்கு பின்னாடி உன்னோட போராட்டம் தான் ஒளிஞ்சிருக்கு. நானும் உன்ன மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் தான் ஆசைப்படுறேன். எல்லாரும் என்னை பத்தி புகார் சொல்லட்டும். எனக்கு தெரியாது, ஆனா நானும் உன்ன மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன் தம்பி. நீங்க என்ன தம்பின்னு சொன்னீங்களா? ஆமா, நான் உன்னை என் தம்பியா தான் நினைக்கிறேன். ஆனா எங்க ஜாதிக்கும் உங்க ஜாதிக்கும் நடுவுல எந்த உறவும் இருக்க முடியாதே. உங்களுக்கு தான் தெரியும்ல.
காட்டு காட்டு. எனக்கு எந்த ஜாதியை பத்தியும் கவலை இல்ல. இனிமே நீ என்னோட தம்பிதான். இந்த சமூகம் நம்மள எப்பவும் அக்கா தம்பியா ஏத்துக்கவே ஏத்துக்காது. அதனால நீ யார்கிட்டயும் எங்க ஜாதியில உனக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்லிக்காத. நானும் அப்படிதான். உங்க ஜாதியில எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம எப்பவுமே அக்காவும் தம்பியும் தான். ஆனா அக்கா, ஒரு தம்பியா உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பாடம் சொல்லிட்டா. உனக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் எனக்கு பாடம் சொல்லிட்டா. கல்வியை விட பெருசு வேற எதுவும் இல்லையே. அது நம்மளையே நம்ம சமூகத்தையும் காப்பாத்தும். சரி, நான் இப்ப கிளம்புறேன். யாராவது பார்த்தா திட்டுவாங்க. சரிக்கா, உங்க உடம்ப பாத்துக்கோங்க. எனக்கு ஜாதியை பத்தி எல்லாம் கவலை இல்ல. இனிமே நீ எனக்கு தம்பிதான். இந்த சமூகம் நம்மளோட அக்கா தம்பி உறவை என்னைக்கும் ஏத்துக்காது. அதனால நீ யார்கிட்டயுமே எங்க ஜாதியில உனக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்லிக்காத. நானும் அப்படிதான். உங்க ஜாதியில எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம எப்பவுமே அக்கா தம்பி தான்.